பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரசாயச பஜதாம் கல்பவ்ருட்சாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள், அதாவது பிப்ரவரி 12ஆம் தேதி முதல் பிப்ரவரி 18ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்ப்போம். அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. வாங்க ராசிக்குள் செல்லலாம். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமக்கலமாக இருக்குங்க. ராசிநாதன் உங்களுக்கு எங்கே இருக்கிறார்? 2 நாள் 8ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கார். மீதி 5 நாட்கள் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது என்பது பாக்கிய நிலைகளை காட்டுகிறது. சுக்கிரன் கலைத்துறைக்கு அதிபதி. சுக்கிரன் எல்லாம் ஒரு சொஃபஸ்டிகேட்டட், ஒரு அற்புதமான கிரகம். இனிமையாக பேசக்கூடியவர்கள், நளினமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள். இந்த வாரம் உங்களுக்கு எல்லாமே ஒரு பாக்கியமாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் உங்களுக்கு நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறும் தருணம் இது. வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும், உறவினர்களுடைய அனுகூலமும், நண்பர்களால் ஒரு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக இருக்கிறது. இருந்த போதிலும் 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, நண்பர்களிடத்தில் கருத்து வேறுபாடு வரலாம். விட்டு கொடுத்து போங்க, மற்றபடி குறை ஒன்றுமில்லை. ஆனால் வாழ்க்கை துணையால் இந்த வாரம் ஓஹோன்னு நல்லது நடக்கும். எப்படி அவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அதனால் ஒரு வருமானம், அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த ராகு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அப்போ இந்த அற்புதமான தருணம். இந்த ரிஷபத்துக்கு பார்த்திங்கன்னா கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் அமக்கலமாக செயல்படுவதால் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான ஒரு வாரமாகத்தான் விளங்கப் போகிறது. 2ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவான் உங்களுக்கு அதிகபட்சமாக எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்தில், அதாவது 9ஆம் இடத்துல 1 நாளும் 10ஆம் இடத்துல 6 நாளும் அமர்ந்திருக்கிறார். யோக பாக்கியமான ஒரு சூழல். அப்போ பொருளாதார மேன்மை, குடும்ப மேன்மை, உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைத்தல். பத்திரிகை துறை, மீடியா துறை, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குது. இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சுகவாசியாகவும் இருப்பீங்க, ஆரோக்கிய நிறைவாகவும் இருக்க போகிறீர்கள். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க. அதே நேரத்தில் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். இந்த 5ஆம் இடத்துல கேது இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மைனஸ் தான். அப்போது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம். ஆனால் படிப்பு நல்லா படிப்பாங்க. பூர்வீக சொத்தில் யாராவது ஆட்டையை போடுறதுக்கு பிரச்சனையை பண்ணுவாங்க. நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு பெரியவர்களை நமஸ்கரித்து விட்டு செல்லுங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. விரோதிகளால் சில பிரச்சனைகள் வரலாம். சனி பார்வை 6ஆம் இடத்தில் இருப்பதால். மற்றபடி திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். தொட்ட காரியங்கள் சிறப்பாக நடக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் ஆதாயமும் இருக்கும். கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். அதே நேரத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள்.
உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா 6 8ஆம் இடத்தில் இருப்பதால் எதிரிகளால் சில பிரச்சனைகள் வரும். அவர் மறைமுகமாக இருக்கலாம், நேரடி எதிரியாக இருக்கலாம். எச்சரிக்கையாக செயல்படுங்கள். மற்றபடி உங்களுக்கு சூரியன் சனி இணைவு என்பது என்ன அப்படின்னாக்கா, தந்தைக்கு உங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரலாம், உடல் ரீதியாக அவருக்கு பிரச்சனைகள் வரலாம். ஆனால் உங்களுக்கு தொழில் ரீதியாக கேட்குற இடத்துல கடன்கள் கிடைக்கும். அதை வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் ரெட்டிப்பு வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 9 நல்ல நிலையில் இருக்கிறதால சிவ வழிபாடு உங்களை பெரிய உதவியாக இருக்கும். சிவ கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிற தொழிலை விரிவாக்கம் பண்ணுவார். நீங்கள் யார் கடன் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு 2-3 இடத்துல கேட்பீங்க. கேட்குற இடத்துலலாம் கடன் கிடச்சிடும். அந்த கடனை வாங்கி தொழிலில் போடுங்க. தொழிலை அப்படியே விரிவாக்கம் பண்ணுங்கள். ரெட்டிப்பு வருமானம் வரும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் குரு 12ல் இருக்கார். சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு வாரம். எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. வெளிநாடு இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம். சொத்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. வண்டி வாகனங்கள் வாங்க போகிறீங்க. பழசை விற்றுட்டு புதுசு வாங்க போகிறீங்க. நீண்ட நாள் கடன் இருந்தால் அதை அடிச்சிட்டு புதிய கடன் வாங்க போகிறீங்க. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டியது பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.